வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலைக்கு அருகில் உள்ள ஆதி திருவரங்கத்தில் தான் இருக்கோம். இந்த கோயில் பற்றி நான் ஏற்கனவே பல வீடியோக்கள் போட்டிருந்திருப்பேன். ஆனால் ஒவ்வொரு முறை இங்கே வரும்போதும் புதுசாக ஒன்று ஏதாவது நான் கண்டுபிடிக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் நடுநாடு அப்படின்ற பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கு. ஏன்னா இது வட ஆற்காட்டுக்கும் தென் ஆற்காட்டுக்கும் நடுவில் வந்து இருக்கிறதுனால. இங்கே இருக்கிறவங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாண்டிய மன்னர்கள் சேர்ந்த அர்ஜுனன் வந்து இங்கே வந்து வழிபட்டதாக வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கருவறைக்கு பக்கத்தில் உள்ள மேற்கூரைகளில் முற்கால பாண்டியர்களின் ஒற்றை மீன் சின்னமும் அடித்தளத்தில் யானை சிற்பங்களும் காணப்படுது. சுவற்றுகளிலும் தூண்களிலும் வில்லு, பூக்கள், முனிவர்களின் சிற்பங்கள் போன்றவை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இதை வச்சு நான் என்ன கணிக்கிறேன்னா, இது வந்து ஒரு 5000 வருடங்களுக்கு பழமையான ஒரு கோயிலாக வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் போன வீடியோவில் ஆதி திருவரங்கத்தில் உள்ள தானிய கிழங்கை பற்றி வந்து போட்டிருப்பேன். இந்த தானிய கிழங்கு பார்த்திங்கன்னா பராந்தக சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாக வந்து இருக்குது. இதில் 3 வகை தானியங்களை வந்து சேகரித்து வச்சுருக்காங்க. அதாவது சோளம், நெல், கம்பு போன்ற தானியங்களை வந்து இங்கே சேகரித்து பாதுகாத்து வச்சுருக்காங்க. இதுலேருந்து என்னால் என்ன கற்றுக்க முடியுது புரிய முடியுது அப்படின்னா, பாண்டியர்கள் வந்து இந்தியா முழுவதும் வந்து பரவலாக இருந்திருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, மும்பை போன்ற இடங்களில் வந்து மீன் சிற்பங்களும் பாண்டியர்களின் கோயில் கட்டுமானங்களும் வந்து பார்க்க முடிகிறது. இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. நன்றி, வணக்கம். இதே போல் பல தகவலோடு நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் பாண்டிய வேந்தன்.